என்ன மிரட்டினா பரவாயில்ல. என்ன சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால அவங்களுக்கு முதல்ல விஷத்தை வச்சுட்டு நானும் தொங்கிடலான்னு இருக்கேன். ஆனால் வேற இடத்துல நான் காசு வாங்கிட்டதுனால இத சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். விஜய் அண்ணா, உங்கள் காலில் வேணா விழுவுறேன். நான் நடு ரோடுன்னு கூட பார்க்காம பரணி கால்லலாம் விழுந்த ஆள் தான் நான். எனக்கு இது புதுசு இல்லை. உங்கள் காலை பிடிக்க நான் ரெடி. ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க. வீடோ ஆஃபீஸோ அங்கே இருக்கிற எல்லா செருப்பையும் கொண்டு வந்து நானே கொடுக்குறேன். என்னை எவ்வளோ வேணா அடிங்க. பிக் பாஸில் நான் வாங்காத அடியா? என்ன வேணாலும் பண்ணுங்க. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்குன்ற மாதிரி அவ்வளோ வெறி கிளவிக்கு என்ன வேணா பண்ணுமாமே. அதுக்கு ஒரு ஆள் இருக்காம்மா, பேர் தர்பீஸு. நீ தான் அவனுக்கு ஏற்ற பீஸு. அவனும் இப்படி தான் எதையாவது உளறிக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் உனக்கும் 100% பக்கா மேட்ச் ஆகுது. ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஆமாம், ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க. அவங்களுக்கு நான் சோறு போட்டு வளர்க்குறதே அந்த கிட்னிக்காக தான். அந்த பொழப்பில் மண்ணை வாரி போட்டுறாதீங்க. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நீ உயிரோட இரு, இல்லை கழுத்தில் கயிறோட இரு. மண்டையில ஏன் அந்த கலர் மயிரோட இருக்கிற? மாடு பார்த்தா மிரண்டுரும். ஒன்று மொட்டை அடிச்சிரு, இல்லை கலரை மாற்றிரு. நான் வேணா பணியூர் வரேன். வேணாம், நீ அங்கேயே இரு. பனையூரில் யார்கிட்டையும் கிட்னி இல்லையா? ஒரு கரண்டி சட்னி வேணா தருவாங்க, நக்கின்னு போ. ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி உன் மூக்குக்கு கீழே இருக்கிற ட்ரைனேஜ் செக்ஷனை மூடினா அந்த ட்ரைனேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். பொண்ணோ கிழவியோ மரியாதை கொடுத்தா தானே மரியாதை கிடைக்கும். டைம் இருந்தால் படிச்சு பாருங்க. எங்களுக்கு டைம் இல்லை, நீ படித்து காண்டானல்ல, அது போதும். இருந்தாலும் அந்த ட்ரைனேஜே மூடுற அளவுக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான்